வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமண்டூரில் இருக்கக்கூடிய தென் ஷீரடி பாபா கோயில், அந்த கோயிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு மால் இருக்கும். அந்த மால் பக்கத்தில் காம்பவுண்டு ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த தென் ஷீரடி சாய்பாபா கோவில். நாங்கள் பலமுறை இந்த பக்கம் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் மதுராந்தகத்தை நோக்கி போகும்போது இந்த கோயிலை சுமார் 10 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு முறை தான் நார்மலாக போகும்போது பார்த்துட்டு போனோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கரெக்டாக போகும்போது பாபா கோயிலில் அந்த டைமுக்கு கரெக்டாக 6:20 பூஜை நடந்தது. அந்த பூஜையை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இந்த வாட்டி கிடச்சிது எங்களுக்கு. அங்கே போய் பார்த்தோம். உள்ளே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவை காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சுவாமி இது மாதிரி இருந்து கோயிலை சுற்றி வச்சுருக்காங்க. பளிங்கு கல்லாலேயே கட்டப்பட்டிருக்கு. ஒரு அமைதியான இடமா இருக்குது. உள்ளே போய் வந்து தியானம் பண்ணுறதுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த இடமா இருக்குது. மன அமைதியை கொடுக்குது. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த கோயிலில் தான் உங்களுக்கு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கோம். நாங்களும் நிறைய வாட்டி ஷீரடி போகணுன்னு பார்த்துருக்கோம். ஷீரடி போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பாபா இந்த வியாழக்கிழமை கரெக்டாக இன்றைக்கி வந்து இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உள்ளே போயிட்டு சாமியை வணக்கத்துக்கு போயிருந்தோம். நீங்கள் பார்த்து ராமபிரான் படம் பார்த்துருப்பீங்க. இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா அணையா தீபம்னு சொல்லுவாங்க. ஷீரடியில் எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கோம். அதேமாரி இங்கேயும் பின்பக்கமாக அணையா தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. இது எப்போவுமே அணையா தான் தீபம். நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். எப்போவுமே அந்த தீபம் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வரலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்தோம். சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கோயிலோட வெளியோட முகப்பை பாருங்கள். இப்படி தான் இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு. வெளிலேருந்து ரோட்டு மேலேயே தெரியும் உங்களுக்கு. ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இருக்குது கோயில். நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் அதனால தான் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உட்புறமாக நம்ம போகலாம் வாங்க. பாபாவுடைய பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. பூஜைகள்லாம் ஆரம்பித்தாச்சு. சிறப்பு ஆரத்தி ஆராதனைகள்லாம் குருக்கள் செய்யிருந்தார். அதான் நாங்கள் பார்க்கறதுக்காக இருந்தோம். பூஜையில் நாங்களும் கலந்துக்கிட்டு கீழே வந்து உட்காந்துட்டோம். பாபாவினுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கணும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவர்கள், நம்ம கூட இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பாபாவினுடைய அருள் கிடைக்கணுன்ட்டு இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். இதை பார்க்குறவங்க வாழ்க்கையில் எல்லோரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் தீர்காயுசோட கல்வி செல்வி வீரத்தோடு நல்லபடியாக இருப்பாங்க. இந்த புத்தாண்டு 2025 எல்லோருக்கும் நல்லதாக அமையட்டும். எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஆரத்தி ஆரம்பிச்சிருச்சு போட்டுருக்காங்க. எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா ஏகேஒய் தமிழ் சேனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டிருக்கோம். நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் வரும். இப்போ போடுற மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் இருக்குது. முருகர் வீடியோலாம் இருக்குது. சிவன் வேலாம் பல கோயில்களுக்கு சென்று கோயிலில் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்துட்டு எல்லாம் தவிர்த்துடுறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்குறவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு கேட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு அருள் கிடச்சின்னா எங்களுக்கு சந்தோஷம். அதனால் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஆரத்திலாம் போயிட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த பக்கம் கிடைச்சதுன்னா போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பாபாவுடைய ஆரத்தியை தொட்டு வணங்குங்க. பாபாவுடைய இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறத விட நீங்கள் அங்கே போயிட்டு அந்த வந்து பூஜையில் கலந்துட்டு அதை உணர்ச்சி பூர்வமாக நம்ம அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆனந்தமே வேறு மாதிரி இருக்கும். அதை நாங்கள் அன்றைக்கி வியாழக்கிழமை அதுவும் எங்களுக்கு ஈவினிங் கிடச்சிது. ஏன்னா பாபாவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை தான். அதனால் அன்றைக்கி எங்களுக்கு அந்த வாய்ப்பு பாபாவே கொடுத்து ஆரம்பிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு பாபா பூஜையிலையும் கலந்துக்கிட்டோம். அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோயில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து போகும்போது செங்கல்பட்டு மாமண்டூர் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் அந்த மாலுக்கு ஒட்டினா மாதிரியே வந்துடும். தாண்டி போயிடாதீங்க. அங்கே போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பாபா கோயில் இருக்குது எங்கே இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் வந்து வரும். ஸ்லோகங்கள் வரும். பாபாவுடைய ஆரத்தி வரும். அதை மனதார நீங்கள் கண்டு மகிழுங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாபாவுடைய பாதம் பாருங்கள். பாபாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கிங்க. பாபாவுடைய பாதம் மோட்சன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பூமியில் பிறந்து மக்களுக்காக அருள் பாலித்தவர்கள். எல்லா நோய் நொடியும் தீர்த்தவங்க. அது பாபா கூட இருந்தவங்களுக்கு தெரியும். எல்லா நோய் நொடியும் தீர்த்து மக்களுக்கு அருள் பாய்ச்சிட்டு கட்சியில் இவங்க வந்து சமாதி அமைச்சிட்டாங்க. அதாவது ஷீரடியில் சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஷீரடிக்கு போக முடிஞ்சு ஷீரடியில் போய் பார்க்கலாம்.
போக முடியாதவங்க இங்கே நிறைய பாபா கோயில் ஒரு காலத்தில் பாபா கோயிலெலாம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பாபா கோயில் எல்லாத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு எங்கெல்லாம் பக்கமாக இருக்கோ அங்கே போய்ட்டு கண்டிப்பாக பாபாவை வணங்குங்க, பாபாவின் அருள் பெறுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஓகே நண்பர்களே, இப்போது பாபாவுடைய ஆரத்திலாம் ஆரம்பிக்க போகுது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், பாபாவுக்கு வந்து குருக்கள் அவர்கள் சமரசம்னு சொல்லுவாங்க. அந்த மயில் தொகையில் செய்யப்பட்ட அந்த விசிறியில் விசிறி கொண்டே இருக்கிறார். இது விசிறி முடித்தவனிங்க பார்த்திங்கன்னா அவர் விசிறும் போதே பார்த்திங்கன்னா பல ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருந்தார். அதை தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டு முடித்தோடனே நான் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஆரத்தி இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வரும் கண்டினியூவாக. அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனீங்கன்னா ஒரு தியான நிலை ஏற்பட்டு தியானம் இருக்கும். பாபாவுடைய ஒரிஜினல் படம் வச்சுருக்காங்க. அவர் பாபா எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் படம் இருக்குது. அது பக்கத்துலேயே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியும் இருக்கும். அந்த ஆழ்நிலை தியானத்தில் போவீங்க. அதை அங்கே போய் பண்ணும்போது உணர்ந்தீங்க. நான் உணர்ந்தேன். நான் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு மன அமைதி கிடச்சிது. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது அந்த மன அமைதியை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையந்தான். அந்த மன அமைதி தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த தியானத்திலேருந்து உங்களுக்கே என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும். அதை நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும் நண்பர்களே. இப்போ வந்து ஆரத்தி ஆரம்பிக்க போகுது. பாருங்கள், பாபாவை வணங்கிங்க. உங்களால் முடிஞ்சால் பூவோ இல்லைனா சின்ன கற்கண்டு இல்லை பிஸ்கெட்டு எது இருந்தாலும் உங்களுக்கு அவருக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். ஆரத்தி ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நண்பர்களே.